ஒதுக்கீடு செய்து அவங்களுக்கு வந்து கணக்கு தலைப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து டவுட்டு எல்லாருக்கும் என்ன இந்த சந்தேகம் என்ன வந்துச்சு அப்படின்னா, யூஜிசி தகுதிகளின்படி நியமனம் செய்யப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் யூஜிசி தகுதிகளின்படி 1895 கௌரவ விரிவாளர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டிருந்தாங்க. ஆனால் இது வந்து முழுக்க அவங்களோட குவாலிஃபிகேஷனை வச்சு பிஹெச்டி, ஃபஸ்ட்டு வந்து ஜேஆர்எஃப் வித் பிஹெச்டி, அப்புறம் வந்து பிஹெச்டி வித் நெட்டு, அப்புறம் பிஹெச்டி வித் செட்டு, அப்புறம் பிஹெச்டி மட்டும், அப்புறம் நெட்டு, அதுக்கப்புறம் செட்டு. இந்த ஆர்டரில் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட்டே வந்து அவங்களுக்கான கால்ஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நியமனம் செய்யப்பட்ட அனைவரும் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசு மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நியமனம் செய்யப்பட்டாங்க. அப்படி பார்த்தா இது எங்களுக்கு பொருந்துமா அப்படிங்கிறத 2வது கேள்வி கேட்டிருந்தாங்க. 3வது வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்னென்னா, இது வந்து முழுக்க சிறுபான்மையினர் கல்லூரிகளில் உள்ளதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆக்சுவலாக வந்து இது எங்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லியிருந்தாங்க. இது 3மே வந்து